கண்ணாசன்கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு. அப்புறம் எம்ஜிஆர் மீட்டிங்கில் பேசுகிறச்சே கண்ணாசன் எம்ஜிஆருக்கு ஆகாது. ஸோ கொஞ்சம் கடுமையாக மேடையில் நான் பேசுவேன். அவர் காங்கிரஸில் இருந்தார். அதனால் காது கொடுத்து கேட்டேன், குவா குவா சத்தம்னு எழுதுறான் எவனோ ஒருத்தன். இல்லை வகுத்தில் காதை வச்சு கேட்டால் கேட்குமா, வையுங்க, யாரோ உங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தால் காதை வச்சு பாருங்க கேட்குதா, இப்படியெல்லாம் பாட்டு எழுதுறான் நின்று திட்டுவார். நான் எம்ஜிஆர் மீட்டிங்கில் சாயந்தரம் காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்கவே நேரம் இல்லை, அப்புறம் எப்படி காதலிப்பார் யாரும் இல்லைன்னு தெரியும், என்னையா பாட்டு எழுதுறான் இப்படி அடிச்சுப்போம். அடிச்சுக்கிறது பகல்ல, குடிச்சுக்கிறது ஒன்றா ராத்திரி. அது ஒன்றும் நடந்துருக்கு சித்திராலயாவில். அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு தமாஷா இருக்குமே தவிர ஒரு வன்மம் கட்டிக்கிட்டெல்லாம். அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு பெரிய தைரியமானதாக இருக்குங்க. உள்ளபடி உள்ளதை சொல்கிறது, எதையுமே வந்து ஒரு மேடை நாகரிகத்துக்காக ஒழிச்சு பேசாமல். அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போது கூட சிக்கன்னு சொன்னீங்க, பட்டன் ஞாபகம் வந்து என்னன்னா, நான் சுறா மீன் சாப்பிடும் பிராமின். இந்த மீன் சாப்பிட்ற விஷயம் எப்போ இருந்து ஆரம்பிச்சதுங்க?